வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஐ ஃபைல் அந்த ஸ்டாண்டர்ட யூஸ் பண்ணி பைப் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஸோ அந்த பைப்லயே வந்து 2 டைப் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன வச்சு 2 டைப்பா வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா? பிஎஸ்எல் 1 அண்ட் பிஎஸ்எல் 2. இந்த 2 ஸ்பெசிஃபிகேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப நார்மலா இந்த ஸ்டாண்டர்ட்ல 2 ஸ்பெசிஃபிகேஷன்ல வந்து பைப் வந்து பண்றாங்க. சரிங்களா? பிஎஸ்எல் 1 அண்ட் பிஎஸ்எல் 2. ஸோ இந்த பிஎஸ்எல்னா என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் லெவல். சரிங்களா? இந்த மாதிரி பைப் வந்து எங்க வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா பைப் லைன்ஸ்ல வந்து நம்ம அதிகமா வந்து யூஸ் பண்றோம். சரிங்களா? மோஸ்ட்லி பைப் லைன்ஸ்ல உங்களுக்கு வந்து ஏபிஐ ஃபைல் ஸ்டாண்டர்ட் படி நம்ம வந்து மேக் பண்ற பைப் தான் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த பைப் வந்து 2 டைப்ல வந்து வருது. ஒன்னு சீம்லெஸ் பைப், இன்னொன்னு வெல்டட் ஸ்டீல் பைப். ஓகேங்களா? இந்த 2 டைப்ல வருது. இந்த ஸ்டாண்டர்ட் ஏபிஐ ஃபைல் ஸ்டாண்டர்ட்ல வந்து உங்களுக்கு கேஸ்ட் பைப் வந்து கவர் ஆகாது. இது வந்து நாட் அப்ளிகபிள் ஃபார் தி ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிஎஸ்எல் 1 இதெல்லாம் என்ன, பிஎஸ்எல் 2னா என்ன, இதோட டிஃபரன்சஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிஎஸ்எல் 1 அது வந்து டெலிவரி கண்டிஷன். நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ரா மெட்டீரியலா நம்ம வந்து கிடைக்கும் பார்த்தீங்களா பைப் வந்து. ஸோ எந்த மாதிரி கண்டிஷன்ல நம்மளுக்கு வந்து பைப் வந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ் ரோல்டு கண்டிஷன்ல வந்து கிடைக்குது. சரிங்களா? அஸ் ரோல்டு கண்டிஷனா என்ன அப்படின்னா எந்த ஒரு ஹீட் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடியதான் வந்து அஸ் ரோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நார்மலைசிங் பண்ணி ரோல் பண்ணக்கூடிய பைப்பு, அதுக்கப்புறம் நார்மலைசிங் ஃபார்ம் பைப். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எந்த கிரேட்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து A25, A25B, அதுக்கப்புறம் கிரேட் பி, இந்த மாதிரி பைப்லாம் வந்து இந்த கண்டிஷன்ல வந்து வருது. ஓகேங்களா? இந்த கிரேட் உள்ள பைப்பு இந்த மாதிரி கண்டிஷன்ல வருதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து வந்து கிரேட் பி. கிரேட் பி வந்து பைப் வந்து எந்த மாதிரி கண்டிஷன்ல எல்லாம் உங்களுக்கு வருது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஸ் ரோல்டு அதில் அந்த கண்டிஷன்ல வந்து உங்களுக்கு வந்து வருது. அதுக்கப்புறம் நார்மலைசிங் ரோல்டு, அப்புறம் தெர்மோ மெக்கானிக்கலி ரோல்டு. சரிங்களா? மெக்கானிக்கல் மெத்தட் மூலியமா ஹீட் பண்ணி உங்களுக்கு ரோல் பண்ணக்கூடிய பைப்பும் வந்து இந்த கிரேட் பியில் வந்து வருது. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து X42, X46, X52, X56, X60, X65, X70 இந்த மாதிரி பைப் எல்லாமே வந்து எந்த மாதிரி கண்டிஷனில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ் ரோல்டு கண்டிஷனில் வருது. நார்மலைசிங் ரோல்டு, தெர்மோ மெக்கானிக்கல் ரோல்டு, அதே மாதிரி தெர்மோ மெக்கானிக்கல் ஃபார்ம், நார்மலைசிங் ஃபார்ம், இந்த மாதிரி கண்டிஷனில் உங்களுக்கு பிஎஸ்எல் 1 பைப் உள்ள கிரேட்ஸ் எல்லாமே வந்து வருது. ஓகேங்களா? அடுத்து பிஎஸ்எல் 2ல நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேட் பிஆர், கிரேட் X42R. இந்த ஆர் அந்த முடிவில் வந்து உங்களுக்கு சஃபிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்னு வந்து முடியும். ஸோ ஆர்னா என்ன, ரோல்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி என்னன்னு முடிஞ்சுன்னா நார்மலைசிங், கியூன்னு முடிஞ்சுன்னா கான்ஸ்டன்ட் டெம்பர், அதுக்கப்புறம் எம்னு முடிஞ்சுன்னா தெர்மோ மெக்கானிக்கல் ரோல்டு. ஸோ இந்த இப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ என்ன கண்டிஷனில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சஃபிக்ஸில் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ கிரேடு பிஆர், கிரேட் X42R இந்த மாதிரி வரக்கூடிய பைப் வந்து இந்த கிரேடில் வரக்கூடிய பைப் வந்து அஸ்ரோல்டு கண்டிஷனில் நம்மளுக்கு வந்து வருது. ஓகேங்களா? அடுத்து வந்து அந்த பிஎன், கிரேட் பிஎன், அதுக்கப்புறம் கிரேட் X42N, X46N, X52N, X56N, அதே மாதிரி X60N. இதெல்லாம் வந்து நார்மலைசிங் ரோல்டு கண்டிஷனில் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. அதே மாதிரி நார்மலைசிங் ஃபார்ம்டு கண்டிஷன்லையும் கிடைக்கிது. நார்மலைஸ்ட் அண்ட் டெம்பர்டு கண்டிஷனில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிரேடில் உள்ள பைப் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக்யூ, கிரேட் பிக்யூ, அதுக்கப்புறம் கிரேட் X42Q, X46Q, அதுக்கப்புறம் X52Q, 56Q, அதுக்கப்புறம் 60Q, 65Q, அதுக்கப்புறம் 70Q, அப்புறம் வந்து X80Q, X90Q. சரிங்களா? அடுத்து வந்து X100Q. இது எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் டெம்பர் கண்டிஷனில் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் X90M, அதுக்கப்புறம் X100M,
120 இந்த மாதிரி கிரேட்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெர்மோ மெக்கானிக்கல் ரோல்டு கண்டிஷனில் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிரேட் பிஎம், அதுக்கப்புறம் கிரேட் X42M, X46M, X52M, X56M, X60M, X65M, X70M அண்ட் X80M. இது வந்து தெர்மோ மெக்கானிக்கல் ரோல் ஆர் தெர்மோ மெக்கானிக்கல் ஃபார்ம். இந்த கண்டிஷனில் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஓகேங்களா? நம்ம ரா மெட்டீரியல் வாங்கும்போது இந்த கண்டிஷனில் தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பைப் வந்து நம்மளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த பிஎஸ்எல் 1க்கும் பிஎஸ்எல் 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். சரிங்களா? ஒவ்வொரு கிரேடுக்கும் எந்த கண்டிஷனில் நம்மளுக்கு டெலிவரி ஆகுது அப்படின்னு வந்து நம்ம வந்து இப்போ தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, எந்த மாதிரி டைப் நம்மளுக்கு வந்து கிடைக்குது, அதே மாதிரி எண்டில் பைப்போட எண்டில் எந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டிசைன் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பிஎஸ்எல் 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரேட் A25B. சரிங்களா? இது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீம்லெஸ் பைப். ஓகேங்களா? சீம்லெஸ் பைப், அப்புறம் கண்டினியூஸ் வெல்ட், அந்த மாதிரி அந்த அந்த டைப்பில் வந்து மேக் பண்ணக்கூடிய பைப்பு. அதே மாதிரி லோ ஃப்ரீக்குவன்சி வெல்ட், அதில் மூலயமா பண்ணக்கூடிய பைப்பு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஹை ஃப்ரீக்குவன்சி வெல்ட். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் நம்மளுக்கு வந்து பைப் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பைப் வந்து அதோட எண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்ட் எண்டு. இந்த பெல்ட் எண்டு எப்படின்னா இந்த எண்டில் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து பெருசாக வந்து இருக்கும். ஸோ இன்னொரு பைப்பை உள்ளே வந்து உங்களுக்கு வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதான் பெல்ட் எண்டு. அடுத்து வந்து பிளெயின் எண்டுன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? பிளெயினாக வந்து இருக்கும். ஒரே அவங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த பைப்பில் எந்த ஒரு இதுவும் இருக்காது, பிளெயினாக இருக்கும், ஒரே ஸ்ட்ரெயிட் பைப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பிளெயின் எண்ட் ஃபார் ஸ்பெஷல் கப்ளிங், கப்ளிங்காக உள்ள பிளெயின் எண்டு. அதுக்கப்புறம் இன்னொன்று த்ரெட்டட் எண்டு, எண்டில் வந்து த்ரெட் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து பைப் வந்து இருக்கும். சரிங்களா? அடுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரேடு A25P. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீம்லெஸ் பைப். ஸோ இந்த கிரேடில் உள்ள பைப் எல்லாமே சீம்லெஸ் பைப்பாக இருக்கும். அதே மாதிரி கண்டினியூஸ் வெல்டு. ஸோ கண்டினியூஸ் வெல்டு மூலயமா உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பைப்பாக தான் வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி எண்டு கிடைக்கும் பைப் எண்டு அப்படின்னா த்ரெட்டட் எண்டு வந்து கிடைக்கும். சரி, அதே மாதிரி கிரேட் ஏ, இதில் வந்து சீம்லெஸ் பைப், சீம்லெஸ் மூலியமாகவும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ரீக்வன்சி வெல்டு மெத்தட் மூலியமாக பைப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹை ஃப்ரீக்வன்சி வெல்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து SAWL. ஓகேங்களா? இது வந்து சா ப்ராசஸ். ஸோ சா வெல்டிங் ப்ராசஸ் லாங்கிடியூடினல். சரிங்களா? அடுத்து வந்து ஹெச்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெலிக்கலாக உங்களுக்கு வந்து வெல்ட் பண்ணுறாங்க. ஸோ அதான் SAWH. ஸோ பைப் வந்து மேக் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னா ஹெலிக்கலாக வெல்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்து COWH. ஸோ இது எப்படி அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் வெல்டு. சரிங்களா? 2-3 காம்பினேஷன் ஆஃப் வெல்டிங் ப்ராசஸ் மூலயமா உங்களுக்கு வந்து பைப்பை வந்து உருவாக்குறாங்க. சரிங்களா? அது வந்து ஹெலிக்கலாக இல்லைங்களா லாங்கிடியூடுனலா. சரிங்களா? இதோட பைப்போட எண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா பெல்ட் எண்டாக இருக்கலாம், பிளெயின் எண்டாக இருக்கலாம், அப்புறம் பிளெயின் எண்ட் ஃபார் ஸ்பெஷல் கப்ளிங். ஓகேவா? அதுக்கப்புறம் த்ரெட்டட் எண்ட். சரிங்களா? அடுத்து கிரேட் பி. கிரேட் பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீம்லெஸ் பைப்பாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து லோ ஃப்ரீக்வன்சி வெல் பைப்பாக இருக்கலாம், அதே மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி வெல் பைப்பு, அதே மாதிரி SAW அந்த எல் அந்த லாங்கிடியூடினல், அதுக்கப்புறம் ஹெலிக்கல் SAWவில், அதுக்கப்புறம் காம்பினேஷன் ஆஃப் வெல்ல ஹெலிக்கல் அண்ட் லாங்கிடியூடினல். இதோடைய எண்டு பார்த்தீங்கன்னா பெல் எண்டு, பிளெயின் எண்டு, அப்புறம் வந்து பிளெயின் எண்ட் ஃபார் ஸ்பெஷல் கப்ளிங், அப்புறம் த்ரெட்டட் எண்டு. ஓகேங்களா? அடுத்து வந்து X42 அண்ட் X70. இதில் இந்த மாதிரி கிரேடோட பைப் வந்து எந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நமக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா சீம்லெஸ் பைப். ஓகேங்களா? அந்த மாதிரி டைப்பில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதே மாதிரி லோ ஃப்ரீக்வன்சி வெல்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணி பைப் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஹை ஃப்ரீக்வன்சி வெல்டு, அதுக்கப்புறம் SAWவில் லாங்கிடியூடினல், ஹெலிக்கல், அதே மாதிரி காம்பினேஷன் வெல்டில் ஹெலிக்கல் அண்ட் லாங்கிடியூடினல். ஸோ இந்த கிரேடில் உள்ள பைப் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் மூலியமாக நம்ம வந்து பைப் வந்து பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அதோட எண்டு, பைப்போட எண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா பெல் எண்டு அண்ட் பிளெயின் எண்டு. ஓகேங்களா? PSL 2ல் X80. ஸோ X80 நீங்கள் பார்த்தீங்கன்னா PSL 2ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளெயின் எண்டாக தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளெயின் எண்டு தான் உங்களுக்கு. சரிங்களா?
அதே மாதிரி X80, X100 இந்த மாதிரி பைப்லாம் வந்து இந்த மாதிரி ப்ராசஸில் வந்து இது வந்து சீம்லெஸ் டைப்பில் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி HFW அந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி வைப் பண்ணுறாங்க. அப்புறம் வெல்டிங் ப்ராசஸ் SAW அதில் வந்து லாங்கிடியூடில் ஹெலிக்கல், அதே மாதிரி காம்பினேஷன் ஆஃப் வெல்டில் வந்து ஹெலிக்கல் அண்ட் லாங்கிடியூடில் வந்து X80 வந்து கிரேடில் வந்து யூஸ் பண்ணி பைப் வந்து மேக் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து X100ல உங்களுக்கு வந்து சீம்லெஸ் பைப் வருது. அதே மாதிரி SAW அந்த லாங்கிடியூடல் அண்ட் SAW ஹெலிக்கல், ஸோ அந்த மாதிரி பைப் வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. உங்களுக்கு எண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளேன் எண்டு தான். அதே மாதிரி X100 X120 இது வந்து SAW அந்த சா ப்ராசஸில் உங்களுக்கு வந்து லாங்கிடியூடல் அண்ட் ஹெலிக்கல், ஸோ எண்டு வந்து பிளெயின் எண்டு. ஓகேங்களா? இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் PSL 1லேயும் உங்களுக்கு PSL 2லேயும் வேரியேஷன் வந்து இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்பன் கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா? கார்பன் கண்டென்ட் வந்து மேக்ஸிமம் இந்த சீம்லெஸ் பைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கிரேட்லையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 0.28 வந்து கார்பன் கண்டென்ட் வந்து இருக்கும். சரிங்களா? வெல்டட் பைப்பில் 0.26 வந்து உங்களுக்கு வந்து கார்பன் கண்டென்ட் வந்து மேக்ஸிமம் வந்து இருக்கும். இதுவே நீங்கள் வந்து PSL 2ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீம்லெஸ் பைப்லேயும் சரி வெல்டட் பைப்லேயும் சரி உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கார்பன் கண்டென்ட் வந்து 0.24 வந்து இருக்கும் இந்த கிரேடில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா. சரிங்களா? 0.24 வந்து மேக்ஸிமம். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேங்கனீஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1.4. சரிங்களா? 1.4 வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமமாக இந்த கிரேடில் வந்து இருக்கும் சீம்லெஸ் பைப்பில். வெல்டட் பைப்லேயும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 1.65 வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து மேங்கனீஸ். ஆனால் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா PSL 2ல் உங்களுக்கு வந்து சீம்லெஸ் அல்ல வெல்டட் பைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1.90 வரைக்கும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மேங்கனீஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு காம்போசிஷன்லேயே வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து சிலிக்கான் இருக்குது, பட் வந்து PSL 1ல் சிலிக்கான் வந்து இல்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நியோபியம், டைட்டானியம், வெனடியம் இதெல்லாம் வந்து PSL 1ல் வந்து கிடையாது. உங்களுக்கு வந்து கார்பன், மேங்கனீஸ், அப்புறம் பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர் அது மட்டும்தான் இருக்குது. பட்டு PSL 2ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்பன் இருக்குது, சிலிக்கான் இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பாஸ்பரஸ், சல்ஃபர், வெனாடியம், நியோபியம், டைட்டானியம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து PSL 2ல் வந்து இருக்குது. ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து PSL 2ல் வந்து உங்களுக்கு வந்து கார்பன் கண்டென்ட் பர்சன்டேஜ் வந்து மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெல்டபிலிட்டி பர்பஸ். உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வெல்டபிலிட்டி வந்து வெல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஒரு டிஃபெக்ட்ஸ், கிராக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும். சரிங்களா? அதுக்காக தான் வந்து கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் PSL 1ல் பார்த்தீங்கன்னா கார்பன் ஈக்குவலன்ட் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரென்சஸ் PSL 1க்கும் PSL 2க்கும். ஸோ இது வந்து வெல்டட் பைப்புக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே தான் உங்களுக்கு வந்து கார்பன்ஸ், இதுவும் PSL 2க்கு தான். ஸோ கார்பனுக்கு, சிலிக்கானுக்கு, மேங்கனீஸுக்கு, பாஸ்பரஸ், சல்ஃபர், வெனாடியம், நியோபியம், டைட்டானியம் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் ரெஃபர் பண்ணி நம்மளோட பைப்பில் வந்து இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து உங்களுக்கு வந்து PSL 1க்கும் PSL 2க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் 6ல் வந்து உங்களுக்கு வந்து மினிமம் ரெக்யர்மெண்ட் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ PSL 1 உள்ள கிரேடுக்கு எல்லாமே மினிமம் ரெக்யர்மெண்ட் ஈல்ட் ஸ்ட்ரென்த்துக்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் சரி மினிமம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் PSL 2ல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் இது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு வந்து ஈல்ட் ஸ்ட்ரென்த்தோ டென்சைல் ஸ்ட்ரென்த்தோ இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஒரு டிஃப்ரென்ஸஸ் தான். ஓகேங்களா? உங்களுக்கு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து PSL 1க்கும் PSL 2க்கும் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து PSL 1க்கு நீங்கள் வந்து டஃப்னஸ் டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து பண்ண மாட்டீங்க. பட்
பிஎஸ்எல் டூக்கு நம்ம வந்து டஃப்னஸ் டஃப்னஸ் வந்து நம்ம வந்து டெஸ்ட் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கிரேடு வைஸ், அதே மாதிரி அந்த பைப்போட டயாமீட்டர் வைஸ் எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணணும், மினிமம் எனர்ஜி அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். ஓகேங்களா? நம்ம பைப்புக்கு அடுத்து வந்து டிடபிள்யூடி, சரிங்களா? ட்ராப் வெயிட் டியர் டெஸ்ட். ஸோ இதுவும் நம்ம வந்து பிஎஸ்எல் டூக்கு வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பேர். ஸோ இந்த ரிப்பேர் பண்ணுறதுலே வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. பிஎஸ்எல் ஒன் லெவலில் பைப்பில் பாடியில் ஏதாச்சும் ரிப்பேர்னா நம்ம வந்து வெல்டிங் ப்ராசஸ் மூலியமாக ரிப்பேர் பண்ணலாம், அது வந்து பெர்மிட்டட். பட் பிஎஸ்எல் டூ இந்த மாதிரி பைப்பில் வந்து நம்ம வெல்டிங் மூலியமாக பைப்போட பாடியில் வந்து நம்ம ரிப்பேர் வந்து பண்ணக்கூடாது, இது வந்து நாட் பெர்மிட்டட். சரிங்களா? இன்கேஸ் உங்களுடைய கஸ்டமரோட உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் பெர்மிஷனில் வந்து நம்ம வந்து ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து இன்கேஸ் நம்ம வந்து சீம் வெல்ட்னா ஃபில்லர் வயர் இல்லாமல் நம்ம வந்து ரிப்பேர் அந்த வெல்டிங் ப்ராசஸ் மூலயமா ரிப்பேர் வந்து பண்ணக்கூடாது. சரிங்களா? நம்ம வந்து ஃபில்லர் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணணும். ஓகேங்களா? ட்ரேசபிலிட்டியிலே வந்து இந்த பிஎஸ்எல் ஒன் பைப்புக்கும் பிஎஸ்எல் டூ பைப்புக்கும் டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது. ஸோ மேனுஃபேக்சர் பொறுத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்எல் ஒன் பைப் வந்து டாக்குமெண்ட் எல்லாமே வந்து எது வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டெஸ்ட்டு மெக்கானிக்கல் டெஸ்ட்டு அந்த கெமிக்கல் டெஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணி அது பாஸ் ஆகிற வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனால் பிஎஸ்எல் டூ பைப்பில் உள்ள டேட்டாஸ் எல்லாமே வந்து அந்த டெஸ்ட் வந்து பாஸ் ஆகிட்டாலும் அதை வந்து நம்ம ஃபர்தராக வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ட்ரேசபிலிட்டியில். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye.